தரிசன ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? தரிசன ஜெபம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். அந்த ஜெபத்தில் உடனே அற்புதம் நடந்திருக்கிறது. இப்போ நான் வந்து செங்கடலில் பிறந்து அற்புதம் செய்தவரை என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க அப்போ நான் சொல்லுவேன். நீங்கள் அதை என்ன செய்யணும்? திருப்பி சொல்லணும். ஓகே? சொல்லும்போது நீங்கள் கண்ணை மூடி தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ என்னாச்சுன்னா அந்த செங்கடலை பிளந்த ஒரு 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 ப்ளூ பிரிண்ட்டு உங்கள் கண்ணு முன்னால் வரணும். ஓகே? அப்புறம் காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் பண்ணீங்களே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் பண்ணுங்க அப்போ நான் சொல்லுவேன். நீங்கள் அதெல்லாம் திருப்பி சொல்லணும். ஓகே? அடுத்து வந்து பண்டவது சிறுமியை உயிரோடு எழுப்பி அற்புதம் பண்ணீங்களே, என் குடும்பத்தில் இப்படி அற்புதம் செய்யுங்க. 4 நாள் இறந்து கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அற்புதம் செஞ்சீங்களே, இப்படிப்பட்ட அற்புதம் என் குடும்பத்தில் செய்யுங்க. அப்படி நீங்கள் சொல்லும்போது பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாறாக ஆண்டவரே நீங்கள் வந்து ஐஸ்வர்யவானாக இருந்தும் உங்கள் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு என் தரத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க, அதனால் உங்களுடைய சிலுவை பாடுகள் நிமித்தமாக எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதை சொல்லணும். அப்படி சொல்லும்போது வேறு எங்கேயாவது நினப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. வேறு எங்கேயும் நினைப்பு அதுதான் கண்ணை மூடணுங்கிறது. கண்ணை மூடி அந்த 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 தரிசனத்தை முன்னால் கொண்டு வரணும். இப்போ வந்து வனாந்தரத்தில் 5:42 மணி பெருக பண்ணி மீதி 12 கூட எடுத்தீங்களே, இப்படிப்பட்ட அற்புதம் பண்ணுங்க, எனக்கு அற்புதம் பண்ணுங்க அப்போ நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லணும். அப்போ சொல்லும்போது உங்கள் கண்ணு முன்னால் அந்த அந்த சம்பவத்தை கொண்டு வரணும். நீங்கள் வந்து ஜெபிக்கும்போது அந்தந்த சம்பவத்தை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். அந்தந்த சம்பவத்தை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். ஒரு பெரிய வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் 5:42 மணி பெருக பண்ணுறாரு, 1000 மக்கள் சாப்பிட்றாங்க, மீதி 12 கூட எடுக்கிறாரு அப்படின்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வரணும். அப்போ அதே பக்கம் ஒரு கானாவூருங்கிற ஒரு ஊர், அங்கே ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சி போச்சு, ஏசு பச்சை தண்ணி என்ன செய்கிறாரு? ரசமாக மாற்றுறாரு. அந்த அற்புதம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணமும் உங்கள் நினைவும் அந்த அற்புதத்தில் ஜாம் ஆயிடணும். இப்படிப்பட்ட அற்புதம் பண்ணீங்களா, அப்போ எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் அற்புதத்தை, அதாவது எப்படின்னா வேதம் சொல்லுகிறது, என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை போடுங்கிறார் ஏசாயா 45. அப்படின்னா அவருடைய கையின் கிரியைகளை குறித்து, அந்த கையின் கிரியத்தை நீங்கள் பார்க்கணும். போது உங்கள் கண்ணு முன்னால் பார்க்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, என் கையின் கிரியத்தை பாரு அப்படிங்கிறார். மாத்திரமில்லை, 1 நாள் சொல்லப்பட்டிருக்கு, நான் செய்த அதிசயங்களையும் நான் செய்த அற்புதங்களையும் நினைங்கிறார். அப்போ நீங்கள் நினைக்காம வேறு எதையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு பவர் கிடையாது. இப்போ நான் பாருங்கள், இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாத்து குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறுவதாக அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கணும் வச்சுக்கொள்ளுங்களேன். நான் ஜெபிக்கிறேன் பாருங்களேன். இங்கே இருக்க வந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் நான் பிரச்சனை மாறுவேன். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூறுங்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேலையிலும் கூட, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே வாழ்ந்திருக்கும்படி உயர்ந்திருக்கும்படி பெரிய கரை செய்ய தகப்பனே. இப்படி ஜெபிச்சேன்னா இப்படி நான் ஜெபிச்சேன்னா இந்த பைபிள் எடுத்து வைக்கிறேன், இந்த பாட்டத்தால் பார்க்குறேன், அதை பாரு அப்படிங்கிறேன். அது எல்லாமே என்னுடைய மூளை, அந்த எண்ணப்பதி மூளைப்பதி இறுதி எங்கே இருக்குது? இதை பைபிள் பார்க்குது, இந்த பேப்பரை பார்க்குது, அதை செய்தி பார்க்குது. ஆனால் வாய் என்ன செய்து ஜெபிக்குது. அப்போ இந்த ஜெபத்தில் வந்து பவர் கிடையாது, இதில் வந்து ஒரு வேல்யூ இல்லை. அந்த ஜெபம் வந்து பரலது போகாது. அப்போனா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆவியோடும் உண்மையோடும், உங்கள் ஜெபத்தில் உண்மை இருக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆவியில் ஜெபிக்கணும், அடுத்து உண்மையாக ஜெபிக்கணும். உண்மை இருக்கணும். உண்மை என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட் வந்து உங்கள் கண்ணு முன்னால் இருக்கணும், அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் வந்து எதையோ எங்கேயோ நினப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது உண்மை இல்லை. ஜெபத்தில் உண்மை இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. உண்மை இருக்கணும், உறுதி இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆதி அப்போஸ்தலர்லாம் ஜெபத்தில் பதில் வந்து தான் தூதர் இறங்குனாங்கன்னா, ஒரு ஜெபிக்கும் போது தூதர் வந்து இறங்குறாங்க. அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது. இந்த காலத்தில் தூதன் எங்கே வந்து இறங்குறாரு? ஜெபிக்கிற ஜெபத்தில். சபையரெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது பேதுருவை விடுவிக்கும்படி தூதன் இறங்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் அப்படி இறங்குனான்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாருமே கள்ளங்கபடி இல்லாமல், எப்படி போட்டிருக்கு வேதம்? கள்ளங்கபடி இல்லாமல் அவர்கள் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டார்கள். 2வது ஊக்கமாக ஜெபிச்சார்கள். எப்படி ஜெபிச்சாங்க? எடுமாசியும் அப்போஸ்தலர் இருக்கு பாருமா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எப்படி பண்ணாங்க? ஜெபம் பண்ணினாலும் போட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண. ஊக்கம்னு என்ன அர்த்தம்? ஊக்கம்னா ஆவி, ஊக்கம்னா உற்சாகம், ஊக்கம்னா வரப்போகுதுங்கிற ஒரு தைரியம், எல்லாமே அது ஃபயர். ஊக்கம்னா வரப்போகுது, கிடைக்க போகுது, விடுதலை கிடைச்சிருச்சு, அதான் ஊக்கத்தோடு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது, அப்போஸ்தலர் ஜெபிக்கும் போது மரியாதை சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவர்கள் கள்ளங்கபடி இல்லாமல் ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க? கூடினார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா. எப்படி இருந்தாங்களா? இங்கே இருங்க, எப்படி இருந்தாங்களா?
ஜெபத்துக்கு ஏன் பதில் வருது, ஏன் பதில் வரல அப்படின்னு கேட்டால், பதில் வர்றதுக்கு ரீசன் என்னன்னு கேளுங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இதில் 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஒரு மனது, 2வது கள்ளங்கபடு இல்லை. என்ன இல்லை? கள்ளங்கபடு இல்லை. உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, நீ அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இல்லை. எல்லாத்தையும் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, இங்கே உட்காந்துருக்க சகோதரிமார்கள் தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்கன்னா, உங்களை எல்லாத்தையும் ஒரே லெவலாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒருத்தவங்க வந்து ஒரு 5 பவுனில் போட்டு வந்திருக்காங்க, 8 பவுன் தொங்க போட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லெவலில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ஒன்றுமுலாம் எல்லாத்தையும் 10 பவுன் நகையை போட்டு வந்தாலும் ஒன்றுமுலாம் போது அவங்களெல்லாம் ஒரே சேமாக தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு மனது. கள்ளங்கபடி இல்லாமல், என்ன எங்கே வந்திருக்கீங்க, எப்போ வந்திருக்கீங்க, நேற்று போன ஒரு ஆளை காணோம், எங்கே போனீங்க அப்படின்னா அதில் ஒரு மனது விட்டு போயிடுது. நல்லா இருக்கீங்களா, நெக்ஸ்ட்டு போன வாரம் நீங்கள் வரல, வாரம் வாங்க சிஸ்டர் அப்படின்னா அது ஒரு மனமாக அப்படி பேசணும். என்ன போனவர் எங்கே போனீங்க, ஆலயம் காணா பேரையங்கானா உங்கள் வீட்டுகளாக்கும் அந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி அதில் பேச்சில் வந்து ஒரு மனது இருக்கணும். கள்ளங்கபடி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒரு மனது இருக்கணும். ஒரு விஷம் வச்சு பேசிடக்கூடாது, ஒரு வெறுப்பு வச்சு பேசிடக்கூடாது, ஒரு துக்கம் வச்சு பேசிடக்கூடாது, ஒரு கவலை வச்சு பேசிடக்கூடாது. கள்ளங்கபடி இல்லைன்னா ஒரு குழந்தை மனது. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு அப்படி ஒரு அந்த மாதிரி உங்கள் இதயத்துக்கு வந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தூதனை நீங்கள் இறக்கிடலாம். தூதனை இறக்கிடலாம். நல்லா கவனிங்க. எப்படி ஜெபிக்கணுமா? ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். ஓகே. அடுத்து ஒரு மனதாக ஜெபிக்கணும். அடுத்து கள்ளங்கபடு இல்லை. உங்கள் உள்ளத்தில் பார்த்தா ஒரு அமர்ந்த தண்ணீரில் ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. யாரையும் வந்து அவள் கடக்க விளங்காதவ, அவள் சரியில்லை, இவ சரியில்லை அப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் கபடு இருக்குன்னு அர்த்தம், கள்ளங்கபடு இருக்குன்னு அர்த்தம். இதோடு வந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான பவர் இருக்காது பார்த்துக்கொள்ளுங்க. யாரையும் மட்டுப்படுத்தி பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லி பேசக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தி பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து எல்லாத்தையும் சரிசமமாக ஒரே லெவலில் தான் பார்க்கணும். அவர் வேலை தப்பு பண்ணவனாக இருக்கலாம், அது கர்த்தர் பாடு, அவங்க பாடு, அதை நம்ம வந்து பேசக்கூடாது. அது நம்ம நியாயம் இருக்கிறது நம்ம கிடையாது, நம்மளுக்கு தகுதி கிடையாது. அப்போ நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் எப்படின்னு கேட்டீங்களேன். மத்திய 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்படிதான், இதான் வசனம். எப்படி போட்டிருக்கு? இப்போ நீங்கள் ஒரு ஆளை குற்றப்படுத்திங்கன்னா உங்களை வந்து எத்தனை பேர்? 10 பேர் குற்றப்படுத்துவான். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இன்றைக்கி தேவ பிள்ளைய வாழ்க்கையில், விசுவாசிய வாழ்க்கையில் யாரையுமே ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது, யாரையுமே ஒரு தப்பான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே லெவலில் ஒரே மனதோட, ஏன்னா அப்போஸ்தலரில் எல்லாரும் கள்ளங்கபடு இல்லாமல் ஒரே மனதோடு அவர்கள் அதில் பாருங்கள், அவங்களுக்கு ஒருவருக்கு இன்னொரு வசனம் இருக்குது. அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லையா, ஒருவருக்கு என்ன செஞ்சாங்களாம், பயந்து கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு பயந்து கொண்டாங்களாம், ஒருவருக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து படிக்கும் போதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவருக்கு பயந்து கொண்டாங்களாம். அவர்கள் வீடு வீடாக அப்பம் விட்டு வசனத்தை உறுதிப்படுத்தி, ஏன்னா குறை இல்லாமல் இருந்தால் அது இருக்க அந்த வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாக வைத்து என்ன செஞ்சாங்க? அனுபவித்தா. குறை என்பது இல்லை, கடன் இல்லை, மெயினத்துக்கு கடன் இல்லை, கொடுக்கல் வாங்கல் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வேதம் சொல்லுது, இன்றைக்கி அநேகர் கடனில் இருக்கோம். ஆனால் எதில் கடன் படணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? எதில் கடன் பண்ணு? அன்பிலே கடன் படுவதை தவிர வேறு எதில் என்ன செய்யாத? கடன் படாத அப்படிங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இப்போ தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்குறான்னா கடன் வாங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மற்ற குடும்பம் நடத்துகிற சகோதரிமார்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு ஒத்தாவசரம் 10 மணி நேரம் என்ன செய்யணும்? கண்களை ஏறெடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஏன்னா நாளைய நாட்களில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதிசயங்களை நினைவு கூர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து, ஏதாவது கசப்பு இருக்கிறதா, யாரை பற்றி குறை சொல்லியிருக்கிறேன்னா, மாமியாரை, நாத்தனாவை, யாரை பற்றி நீங்கள் குறை பேசியிருந்தா கூட ஏசப்பட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் ஜெபிங்க. அதான் வேதம் சொல்லிக்கிறது. ஏசி 59:1-2 ரிச்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகும்ல, கேட்கக்கூடாதபடி செவி மந்தாமல்ல, உங்கள் பாவங்களே எனக்கு உங்களுக்கு நடுவாக என்ன உண்டாயிருக்கிறது? பிரிவினை உண்டாயிருக்கிறது. உங்கள் பாவங்களே எனக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவு உண்டாயிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாவங்களே பிரிவினை அப்படிங்கிறார்.
அப்போ பாவம்னா நான் வந்து ஏன் உண்டு, நான் உண்டு, வேலை உண்டு, அப்படி பெரிய பெரிய பாவம்லாம் ஒன்றும் நான் பண்ணலையே, அந்த மாதிரிலாம் நான் நான் பரிசுத்தமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட சாவான பாவம்லாம் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படி நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தீய நோக்கம் பாவம். ரோமர் 14:23 சொல்லுகிறது விசுவாசத்தில் வராத யாவும் பாவம், சொற்கள் மிகுதியால் பாவம், நீ பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாமல் போனால் பாவம், இதெல்லாம் பாவம். அப்போ இந்த பாவத்தை எங்கே கொண்டு போடுறது? இந்த பாவத்தை பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் பரிசுத்தவாட்டின்னு சொல்ல முடியாது, பரிசுத்தவாட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பாவம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது. இதில் மெயினான ஒரு பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். எப்படி போட்டிருக்கு? நீ ஒரு அவிசுவாசமாக நீ பேசிட்டேன்னா நீ பாவம் பண்ணுறங்கிறார். தேவோட வார்த்தையை வந்து வாக்குத்தத்தங்கள் நம்ம சந்தேகப்படக்கூடாது. வாக்குத்தத்தம் அவர்கள் ஆமென்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலைனாலும் அந்த வாக்குத்தத்தம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நடக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. அந்த வாக்குத்தத்தம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. செய்வார். ஏற்ற வேலையில் உன்னை உயர்த்துவேன், என் பலத்த கரத்தில் அடங்கிற அப்படிங்கிறார். எந்த நேரத்தில் செய்யணும்? ஆபிரகாமுக்கு 75 வயசில் ப்ராமிஸ் பண்ணார், 100 வயசில் கொடுத்தாரு. அது வரைக்கும் அவர் விசுவாசத்தில் விடலையே. விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இல்லையே, விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணி உண்மை இல்லவர் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தில் சுகமாக தான் இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க, நடக்குன்னு இருந்தார். செத்துப்போன கற்பத்துக்குள்ளே கனியை கொடுக்கறதுக்கு அவரால் முடியுங்க. ஆனால் விசுவாசம் மெயின். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்மளுக்கு தேவை. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால், நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஜெபத்தில் நீங்கள் கேட்கும் போது அதை விசுவாசிக்கணும். அப்படின்னா விசுவாசம் என்ன என்றால், விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது, காண்பவை அனித்தியமானவை, காணாதவை இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி நீங்கள் கேட்கணும். உங்கள்கிட்ட என்ன இல்லை, அது இருக்கு, அது வந்துருச்சு கேட்கணும். நீங்கள் கேட்ட காரியம் உங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இல்லை, ஆனால் உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னு இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதான் அனித்தியம். காண்பவை அனித்தியம், காணாதவை நித்தியமானவை. இல்லாததை இருக்கிறது போல பாருங்கள். என்ன இல்லை உங்கள் வீட்டில், எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது இருக்கு, வந்துருச்சு, கொடுக்க போகிறாரு, வரப்போகுது அப்படிங்கிற அந்த 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 எண்ணங்கள், அந்த நம்பிக்கை உங்களுக்கு தீவிரமாக வரணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதான் இயேசு சொல்றாரு, ஜெபத்தில் எவைகளை அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லிட்டாரு? எவைகளை. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தை அவைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். பார்க்கணும் உங்கள்கிட்ட என்ன இல்லை. ஒரு குழந்தை இல்லாத பிள்ளை வந்து குழந்தை வந்துருச்சு, குழந்தை இருக்க போது, குழந்தை பிறக்க போது, அப்போ தன்னையே ஒரு மாசமாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஒரு பிள்ளை கேட்டுச்சு, நான் குழந்தைக்கு ஏங்குற பிள்ளை கண்டிப்பாக உண்டாயிரும். அதான் இல்லாத இருக்கிறது போல். வார்த்தை வந்து விட்டுறக்கூடாது. நான் வார்த்தையில் தான் நீங்கள் நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. வார்த்தையில் தான் பலன் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நாவு உருவாக்கும் சக்தி, இந்த வாய் வந்து உருவாக்குற சக்தி நமக்குள்ள இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவு உருவாக்கும் சக்தி, உருவாக்குற வல்லமை உங்க நாக்கில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரு பெரிய காட்டையை கொளுத்துறது நாக்கு. அப்போ இந்த வாயில், இந்த நாக்கில், இந்த உதடில் நீங்கள் பேசுகிற வார்த்தை அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, அடைக்கலமான வார்த்தை, அன்பான வார்த்தை, தாழ்மையான வார்த்தை, சமாதானமான வார்த்தை, வெற்றியின் வார்த்தை, விடுதலையின் வார்த்தை, சுகத்தின் வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வாயில் நீங்கள் பேசும்போது இந்த வார்த்தை வாயின்படியே பேசினபடியே உங்களுக்கு நடந்துடும். ஒரு 100 லிட்டர் அண்டாப்பால் ஒரு சொட்டு விஷத்தை விட்டால் 100 லிட்டர் அண்டாப்பாலும் கெட்டு போச்சு. அப்போனா நீங்கள் நல்லா 24 வரை ஜிபிச்சுட்டு ஒரு சொட்டு விஷமாகிய அது எங்கே வரப்போது வர்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது விஷம், பதில் வராது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா நாவு உருவாக்கும் சக்தி. அப்போ இந்த நாக்கில் சந்தேகப்பட்டுறாதீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட்டுறாதீங்க. ஏன்னா வேதம் அவருடைய வார்த்தை அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படி ஆகிறது. கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் லேட் ஆகுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார்ல, சம்பாதிக்க பலனை கொடுத்துருக்கிறார்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்துருக்கிறார்ல, சுகத்தை கொடுத்துருக்கிறார்ல, கண்ணு பார்வை கொடுத்துருக்கிறார்ல, காது கேட்க வச்சுருக்கிறார்ல, மூக்கில் சுவாசம் பண்ண வச்சுருக்கிறார்ல, பல்லு சுகமாக வச்சுருக்கிறார்ல, நடக்கிறீங்களே, தூங்குறீங்களே, எந்திரிக்கிறீங்களே, வேலை பார்க்குறீங்களே, பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, எல்லா காரியத்தையும் செய்கிறீங்களே. கர்த்தர் செய்கிறாரா, செய்யாமல் இருக்கிறாரா, நடத்துகிறார்ல. நீங்கள் கேட்குற காரியம் இதுக்கு மேலே கேட்குறீங்க, அவர் செய்வார் கண்டிப்பாக. நம்முடைய விசுவாசத்தை பார்த்தா அவர் செய்வார். யோபு சொல்கிறாரு, நான் வாயினால் பாவம் செய்யலை, நான்
வாயினால் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. அப்புறம் என்ன அர்த்தம்? வாயினால் பாவம் செய்யலை என்ன அர்த்தம்? வீட்டுக்காரமாக சொல்லுது, நீ வாழ்ந்து என்னத்தை கண்ட, இந்த பலவீனத்தை தாங்கிட்டு செத்துரு அப்படிங்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? கொடுத்தார், எடுத்தார். அவர் கொடுக்கும்போது சாப்பிட்டோம்ல, நான் அவரை காண்பேன் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நான் பொண்ணாக விளங்குவேங்கிறார். இப்போ நான் புடமிட்டுருக்கேன், இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு நேரம் வருது பாரு, இன்னும் 1 மாதத்தில் நான் பொண்ணாக விளங்கும்படி கர்த்தர் என்னை மாற்றி அமைக்க போகிறார் பாரு. இதுதான் வார்த்தை, இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். நான் எழும்புவேன், நான் பலவான், நான் சுகவான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு உலர்ந்து போன எலும்பு உயிரடையுதுங்க. உலர்ந்து போன எலும்பு, மகா திரளாய் கிடக்கிற எலும்புகள் உயிரடையுது. எப்படி? அதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். பல ஆண்டுகள் திரளாய் குமிஞ்சு கிடக்கிற எலும்பு, வாயின் வார்த்தை எலும்புகள் ஒன்று சேருவதாக. வாயின் வார்த்தை, அதினது எலும்பு அதனோடு சேருது. அடுத்து வாயின் வார்த்தை சதை உண்டாவதாக சொல்கிறாரு, சதை உண்டாகுது. அடுத்து வாயின் வார்த்தை நரம்பு உண்டாவதாக சொல்கிறார், நரம்பு உண்டாகுது. அடுத்து வாயின் வார்த்தை ரத்தம் உண்டாவதாக, ரத்தம் உண்டாகுது. அடுத்து வாயின் வார்த்தை தோலினால் மூடுவாயாக, தோலினால் மூடுது, பிரேதமாக கிடக்கு. அடுத்து அதுக்குள்ளே ஜீவன் பிரவேசிப்பதாக அப்படிங்கிறாரு. ஜீவன் வாயின் வார்த்தை. அந்த உழுதமான எலும்புக்கு தீர்க்க தரிசனம் வர. அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்ன? அது இல்லாததை இருக்கிற சொல்கிறதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொல்கிற எசேக்கியா பார்த்து அந்த எலும்பை பார்த்து பேசுங்கிறார். எலும்பை பார்த்து வாயை திறந்து பேசு, அது எலும்புன்னு பேசு, உயிரடையின் பேசு. ஆனால் இன்றைக்கி நம்ம காஞ்சி போன காரியங்களை குறித்து என்ன பேசுகிறான்? வராது, அது எலும்பாது, அது நடக்காது, அவ்வளோதான் சொல்லிடுறான். அது அப்படியே போயிடுது. ஆனால் உளுந்து போன காரியத்தை பார்த்து பேசணும். நீ உயிர் அடைவதாக, நீ எலும்புவையாக அப்படின்னு பேசணும். அவள் பேசும்போது அது திரளாய் என்ன செஞ்சு, சேனைகளாக என்ன செஞ்சு எலும்புச்சு. பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நம்மளாம் கொடுத்து வைத்த தேவ பிள்ளைகள். அதனால் ஜெபத்தில் இங்கே சடன்னு முன்னேற போகிறீங்க இந்த வருஷத்தில். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? நான் சொல்கிறேன், சடன்னு முன்னேற போகிறீங்க இந்த வருஷத்தில். ஆமாம் சொன்னால் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. அந்த உம்முன்னு இருந்தால் ஆமாம் இத்தனை வருஷம் வராது, நீ வந்துட போதாக்கும். ஆமாத்தா, பாலா பானவனை கட்டிக்கிட்டு நான் மோரா போய்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் திருந்த மாட்டானே, இவனை கட்டிக்கிட்டு என்ன செய்ய, என் தலையில் ஏதோ 2 பெத்து போட்டேன், 2 பெத்து வளர்த்தா ஆளாக்கிட்டு போய் சேருவான், வேறு என்ன செய்ய அப்படிங்கிற நோக்கத்தில், அப்படிங்கிற எண்ணத்தில், அப்படிங்கிற சிந்தனையில், அப்படிங்கிற பேச்சில், நினைவில் இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு லெவல் மேலே போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, மந்தை பெருகுவது போல உன்னை பெருக பண்ணுவேன். தாவீது வர 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 விருத்தடைந்தார். ஆமென். வர வர நீங்களும் விருத்தி அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செடியை வச்சீங்கன்னா வளருது, சொல்லிட்டே வளருது, அது பாட்டு வளருது இல்லை? ஒரு ஆட்டு மந்தை வளருது, மாடு வளருது, குருவி வளருது. ஏன் நம்ம இன்றைக்கி வளர முடியல? வளரணும். வேலையில், தொழிலில், அபிஷேகத்தில், அன்புள்ள, சமானத்தில் வளரணும் பார்த்துக்கணும். ஏன் நம்ம உள்ளத்தில் கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கணும். கள்ளங்கபடு, ஊக்கம், ஆவியில் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்ட காரியத்தை இந்த வருஷம் முடிவுக்குள்ளே உங்களை கர்த்தர் சீமானாக மாற்ற போகிறார். சீமானாக மாற்ற போகிறார். உங்கள் சந்ததி ஒளிமுறை கண்டுபிடி வளரப்போகுது. நீ பட்ட கஷ்டம் ஒன்று கூட உன் பிள்ளைங்கப்படாது. உன் பிள்ளைங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்ட்ரோல் வளர போகிறாங்க. உன் பிள்ளைங்க செய்கிற கரையில் வாய்க்க போகுது. உன் பிள்ளைங்க போகிற வர்றதை பார்த்து நீ சிரிப்ப, பூரிப்ப. உன் சந்ததியை பார்த்து, நான் பத்த பிள்ளையா எப்படி இருக்கு அப்படி பூரிக்கப்படி கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ண போற. உன் பிள்ளைகள் செய்கிற காரியம் வாய்க்க போகுது. உன் சந்ததி வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளரப்போதையா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும்னா உங்களுக்குள்ள கள்ளங்கபடு இருக்கக்கூடாது. கள்ளங்கபடு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, அவிசுவாசம் வார்த்தையில் பேசிடாதீங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சமாளிக்க முடியல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு பதிலடி கொடுத்துடணும். கஷ்டப்படுறேன், சமாளிக்க முடியல, எப்படி குடும்பம் நடத்துறதுனே தெரியல அப்படின்னா அவர் அப்பா உங்களுக்கு எதுக்கு இருக்கிறாரு? அவர் பார்ப்பார், நான் இருக்கேன்டா, ஏன்டா கவலைப்படுற? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நான் உனக்கு பண்ணின பிராமிஸ் வார்த்தையை உடன்படிக்கை நான் மாற மாட்டேன், மாற மாட்டேன். அவர் நான் பட்னியாக போட்டு கொண்டாரு. நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்திட்டு வர்றீங்கள,
3 நேரம் நல்லா சாப்பிட்றீங்களே, வாரத்துக்கு ஒரு டிப்பாச்சும் நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட்றீங்களே, ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள், கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆமேன். நான் நேற்று சாப்பிடல, பட்னியாக கிடந்தேன், கஞ்சிக்கு வழியில் ஏன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சாப்பிட வைக்கிறார்ல, அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார்ல. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஆதாய மகளை படைச்சிட்டு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லலை, இவைகளை நீ பண்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கிறார். என்ன சொல்கிறாரு? பண்படுத்துங்கிறார். இந்த தோட்டத்தை சும்மா அப்படியே விட்டுறாத, அதை சீர்படுத்து, குழி தோண்டி மண்ணை வெட்டி அதை சரி பண்ணி அந்த தாவரத்தை பயிடு, இதை செய்யன்னு சொல்லி பண்படுத்த சொல்கிறார். சோம்பேறி ஆயிரும். சோம்பேறி ஆயிருன்னா பலவீனம் வந்துடும். ஏன்னு கேட்டால், நீங்கள் வேலை பார்க்கும்போது இப்போ நீங்கள் 3 நேரம் நீங்கள் சமைக்க வேணாம், படுத்து தூங்கிட்டு சாப்பாடு உங்களுக்கு வீடு தேடி வரும். அப்படின்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? எண்ணி 3 மாதத்தில் பெட்டில் படுத்துருவேன். 3 வேளைக்கு சாப்பாடு உங்களுக்கு வீடு தேடி வருதியா? நீ சாப்பிடு, டிவி பாரு, தூங்கு, இதான் உங்களுக்கு வேலை. எழுதி வச்சுக்க, 3 மாதத்தில் நீ பெட்டில் படுத்திருப்ப. ஏன்? எப்படி? ஏன்னா உனக்கு சாப்பாடு வர்றது எப்படி வருதுன்னு தெரியாது, எதை போடுறான்னு தெரியும், எதை கலக்கிறான்னு தெரியாது. அல்லேலூயா. நீ சமைச்சேன்னா பக்குவமாக எதை உரப்பு சேர்க்கணும், எப்படி இது போடணும், பக்குவமாக நாசுக்காக செய்வேன், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவேன். 2வது, நீ ஒரு அடுப்பு பற்ற வைக்கும் போது சட்டியை தூக்கி இப்படி மேலே வைக்கிற, கை அங்கே வேலை செய்யுது. கரண்டை வச்சு இப்படி கிண்டுற, கை வேலை செய்யுது. ஓகே. அடுப்பில் இருந்து அரிசியை ஒரு டப்பா இருந்து அள்ளிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் அங்கே கழுவுற, கறியை கழுவுறீங்க. இப்படி கறியை எப்படி இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கத்தா, செய்கிறீங்களா? இப்படி செய்யும்போது இந்த விரலுக்கு எக்ஸசைஸ் கிடைக்கிது. ஓகே, எக்ஸசைஸ் கிடைக்கிது. அப்புறம் துணி துவைக்கிறீங்க, சலக்குன்னு கைக்கு வேலை, எக்ஸசைஸ். இது எக்ஸசைஸ். அவன் ஓடிட்டு தர்றாங்க, நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். நீங்கள் எக்ஸசைஸ் செய்யாமல் உங்களுக்கு எக்ஸசைஸை கர்த்தர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு நோயே வராது. அல்லேலூயா. அந்த காலத்தில் அம்மிலாம் ஆடுறாங்க. இப்போ மிக்சி. சரி, அந்த மிக்சியில் கூட அந்த மிக்சியை பிடிச்சிக்கிட்டு சுவிட்சில் கையை வச்சு இப்படி பிடிக்கிறீங்க தெரியுமா? அது கூட ஒரு பலன் தான், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா? மிக்சியை போட்டு டக்குன்னு உட்காராம மிக்சி மேலே ஒரு கையை வைக்கிறீங்க, சுவிட்சியை ஆன் பண்ணுறீங்க, டடன்னு ஓடுது, அப்படியே அம்மிக்கிட்டே இருக்கிறீங்க, கை அப்படியே பேலன்ஸ் கொடுக்குது. அப்போ அந்த கை அந்த இடத்துல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிது. அதுதான் மிச்சம். ஆனால் இதை காட்டில் பெரிய எக்ஸசைஸ் ஒரு அம்மிக்கல்லில் மிளகாயை போட்டு அப்படி டகடகன்னு அடித்து, தேங்காய் சில டகடகன்னு அடித்து அப்படி சலக்கு இழுக்கும்போது கை எக்ஸசைஸ் ஆகுது, கை வலி வராது, ஒன்றுமே வராது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஏதோ இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இந்த மிக்சியில் கையை வைக்கிறீங்க. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ சொல்லி எங்கேயோ வருது. நான் என்ன பாயிண்ட் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, தரிசன ஜெபம். ஓகே, அதை தான் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது கண்ணை மூடி அந்த அற்புதங்களை கொண்டு வரணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணால் வசனத்தை எடுத்துக்கணும். 1 நாளாகமத்தை எடுங்க, அதை படித்து பாருங்கள். அப்போ அந்த 1 நாளாகம் 16-13 அவர் செய்த அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்க. எதை நினைக்க சொல்றாரு இங்க? இருக்க ஜெபிக்கும் போது நீங்க எதை நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்க மைண்ட்ல உங்க எண்ணத்துல அற்புதங்களை கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும்? அல்லேலூயா. திருப்பிறக்க படிங்க பார்ப்போம். அவர் செய்த அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்பு அவர் வாக்குத்தத்தங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்க. எதை நினைக்க சொல்றாரு? அதை நினச்சி தான் நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கணும். சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. எதை சிந்திக்க சொல்றாரு? இங்க இருங்க. இப்ப சிந்திக்க வேண்டிய காரியத்தை சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது, பலவீனம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காமல் வேறு எதையோ சிந்திக்கிறீங்க. அதான் போராட்டம். இங்கே இருங்க. அதிசயங்களை, அற்புதங்களை, வாக்கி நியாய திருப்பங்களை சிந்திங்க, நினைங்க. ஓகே. இங்கே என்ன சொல்லுது? எதை சிந்திக்க சொல்லுது? அப்போ புண்ணியத்தை பற்றி யோசிக்கணும், புகழை பற்றி. நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நான் புகழ்ச்சியாக இருப்பேன், நீதிமான பணப்படுத்த சொல்லிங்களா, அது புகழ். உங்களை குறித்து நீங்களே மேன்மையாக நீங்கள் என்ன நினைக்கணும், சிந்திக்கணும். உங்கள் கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒரு மேன்மையாக நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்கணும். அப்போ நினைக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அப்படின்னா இதை உங்கள் சிந்தனையும் உங்கள் தரிசனத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாம் பண்ணி ஜெபிக்கும்போது உங்களுக்கு நடந்துடும்.
ஆமென். ஓகே, எல்லாம் கண்ணை மூடிட்டு நான் சொல்ல சொல்ல அந்த தரிசனத்தை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். இப்போ காணா ஒரு கல்யாணம் சொன்னால் அந்த காணா ஒரு கல்யாண வீடை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். ஓகே, புரியுதா? ரெண்டாவது, வனாந்தரத்தில் 5 அப்பத்தையும் பெருக பண்ணி மீதி பண்ணக்கூட எடுத்தார். அந்த சம்பவத்தை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். மீன் வாயில் பணத்தை வர வச்சார். ஒரு விதவைக்கு எண்ணெயை விற்று கடன் அடைக்க உதவி செஞ்சார். ஓகேங்களா? புரியுதா? ஒரு அல்லையா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல நீங்கள் சொல்லணும், வாய் சொல்லணும், நினைவு எங்கே இருக்கணும்? நான் சொல்கிற சம்பவம் நினைவுக்கு வரணுங்க. ஆமேன். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து இப்படி இடிச்சிங்கன்னா அது செட் ஆகாது. ஆமேன். உங்களை நீங்களே மறந்து ஏசப்பாவுடைய, ஏன்னா அவர் சொல்கிற என் கையின் கிரிகளை குறித்து கட்டளை போடுன்ட்டார்ல. அப்போனா அவர் கிரியை என்ன? அவர் செய்த அற்புதம் தான் கிரியை, அவர் செய்த அதிசயம் கிரியை. அதை மைண்டு கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்ட காரியத்தை உடனே பெற்றுக்கலாம். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டோ நல்லவரே, வல்லவரே, வரவேண்டோ நல்லவரே, வல்லவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ, நீராளுகை செய்யோ. ஒரு நிமிடம் அமைதியை கொண்டு வந்து உங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை உங்கள் மனதுக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் காரியம் வெறுமையாக இருக்கலாம், ஆனால் அவர் வெட்டாந்தரையாக இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கை வெட்டாந்தரையாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம். ஆனால் வெட்டாந்தரையில் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ண போகிறார். அவாந்தர வெளியாக இருக்கலாம் அவன் வாழ்க்கை, ஆனால் அவன் வாழ்க்கை அவாந்தர வெளியில் பாதையை உண்டு பண்ண போகிறாரு. சொல்லுங்கள், இயேசுவே நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். நான் கேட்ட உடனே கொடுப்பதற்கு நான் பிள்ளைங்கிற அத்தாரிட்டி, அந்த உரிமை எனக்கு இருக்குது. நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கேட்குறதுக்கு ரைட் இருக்குது, கொடுப்பதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது. நீங்கள் எனக்கு அப்பா, நான் உங்கள் பிள்ளை. பொண்ணையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்காமல் சொந்த இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்துருக்கிறீங்க. அதனால் இப்போ நான் சொல்லுகிறபடியே, நான் கேட்கிறபடியே எனக்கு அற்புதம் செய்யுங்க. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க. யோர்தானை கடக்க பண்ணி அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. கசப்பான தண்ணீரை மதுரமாக தண்ணீராக மாற்றி அற்புதம் செய்தீரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. மண்ணாவை வர வச்சு காடைகளை விழ வச்சு அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. 4 நாள் இறந்து கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரே, பாண்டவதி சிறுமியை உயிரோடு எழுப்பினவரே, இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவரே, என் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உலர்ந்து போயிருக்கிறதோ அந்த உலர்ந்து போன காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே உயிர் அடையும்படியாக எனக்கு அற்புதம் செய்யுங்க. எனக்கு அதை அற்புதம் செய்யுங்க. ஒரு விதவைக்கு எண்ணெயை உற்பத்தி பண்ணி கடனை அடைக்க உதவி செஞ்சு அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு கடனை அடைக்க இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன்.
காணா ஒரு கல்யாணத்தில் வெறும் பச்சை தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவையாக மாறினது என்று சாட்சி பகிர்ந்தார்கள். அதே போல் நீங்கள் பண்ணின அந்த கானா ஊரில் நீங்கள் பண்ணின முத செய்த அற்புதம், இந்த அற்புதம் போல் என் வீட்டிலே செய்யுங்க, இந்த அற்புதம் போல் என் குடும்பத்திலையும் செய்யுங்க. மாவு சட்டியும் எண்ணெய் சட்டியும் அரிசி சட்டியும் குறையாத அளவுக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்க. அற்புத கரம் என் குடும்பத்தின் மீது நீட்டுவீராக. உங்களுடைய அதிசய கரம் என் குடும்பத்தின் மீது வருவதாக. இயேசுவின் நாமத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக பண்ணி மிச்சம் எடுக்க வச்சீங்களே, 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வச்சீங்களே, இப்படிப்பட்ட அற்புதம் பண்ணீங்களே, என் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க தகப்பனே. ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்கிட்ட கேட்க கடவன் சொன்னீங்களே, எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தின் வல்லமை கிருபையின் வல்லமை கடந்து வருவதாக. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கள்ளங்கபடி இல்லாமல், கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், பகை இல்லாமல், சமாதானமாய் அன்பாக இருந்து உங்கள் கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நான் கேட்குறேன். நான் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், எதை எதிர்பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அந்த காரியம் எனக்கு உடனே இயேசுங்கிற வல்லமையான நாமத்தில் நடப்பதாக, நடப்பதாக, வருவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறபடி நடப்பதாக. நான் கேட்டுக்கொண்டபடியே எனக்கு செய்ய போகிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.